இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸில் யூனிட் 1ஓட அசைன்மெண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பார்ட் ஏ, ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஷ் காயின் இஸ் நோன் அஸ் ருப்பியா. எந்த காயின் வந்து ருப்பியான்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சில்வர். செகண்ட் கொஸ்டின், த ரெசிப்ட் ஆஃப் கோல்ட் ஸ்மித்ஸ் பிகேம் டேஷ். கோல்ட் ஸ்மித்தோட ரெசிப்ட் வந்து என்னவா மாறுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பேப்பர் மணி. தேர்ட் கொஸ்டின், டேஷ் வாஸ் த மெயின் ஃபார்ம் ஆஃப் மணி த்ரூ அவுட் த மேஜர் பேட்டர்ன் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் வந்து மேஜராக மணி என்ன ஃபார்மில் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மெட்டாலிக் மணி. ஃபோர்த் கொஸ்டின், மணி இஸ் வாட் மணி டஸ் டிஃபைன்டு பை டேஷ். மணி இஸ் வாட் மணி டஸ்ன்னு டிஃபைன் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சர் ஜான் ஹிக்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் ரெஃபர்ஸ் டு த ஃபாலிங் ப்ரைஸஸ் அண்ட் த இன்க்ரீசிங் வேல்யூ ஆஃப் மணி. ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறத எது டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் அப்போ தான் ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், fill in the blanks. First question, the final stage in the dash has been the use of bills of exchange and bonds. Answer வந்து evolution of money. Second question, the paper money is regulated and controlled by dash. Answer is central bank of the country. Next, third one, the fixed deposits are also called as. Answer, term deposit. Fixed deposit term deposit னு சொல்லுவாங்க. Next, fourth one, dash refers to the prices are falling, the value of money will rise. எது வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகிறதையும் அண்ட் மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதையும் ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், டீஃப்ளேஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், த சிம்பிள் ஃபார் த இந்தியன் ருப்பி வாஸ் டிசைன்ட் பை டேஷ். இந்தியன் ருப்பிக்கான சிம்பிளை வந்து டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மிஸ்டர் உதயகுமார். நெக்ஸ்ட், பார்ட் பி, செகண்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் இந்தியா மின்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் காயின். இந்தியா எப்போ வந்து அதோட ஃபர்ஸ்ட் காயினை மின்ட் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் காயின்ஸ் வர் மின்டட் இன் த 6th century BC பை த மகாஜனபதாஸ் நோன் அஸ் புராணாஸ், கர்ஷபனாஸ் ஆர் பனாஸ். இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் 6th century BC அப்போது மகாஜனபதாஸ் வந்து காயின்ஸை மின்ட் பண்ணாங்க. இந்த காயின்ஸ் வந்து புராணாஸ் ஆர் கர்ஷபனாஸ் ஆர் பனாஸ்ன்னு சொல்லிட்டு டெனோட் பண்ணுவாங்க. செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் மணி. மணியை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர், மணி இஸ் எனிதிங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ் ஆர் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன்ஸ். மணிங்கிறது குட்ஸுக்கான பேமெண்ட்டை வைட் ரேஞ்சாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் மெட்டாலிக் மணி. மெட்டாலிக் மணினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், வித் ப்ரோக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் commodity money changed into metallic money. Metals like gold, silver, copper, etc. were used. They could be easily handled and their quantity can be easily ascertained. It was the main form of money throughout the major portion of recorded history. ஹியூமன் சிவிலைசேஷனோட முன்னேற்றத்தினால கமாடிட்டி மணி வந்து மெட்டாலிக் மணியாக சேஞ்ச் ஆச்சு. கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸில் மெட்டாலிக் மணி வந்து மேக் பண்ணாங்க. இந்த மெட்டாலிக் மணியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அதோட குவான்டிட்டியை வந்து ஈஸியாக அசர்டைன் பண்ண முடியும். தென் இந்த மெட்டாலிக் மணி தான் வந்து ஹிஸ்ட்ரியில், ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் மேஜர் ஃபார்ம் ஆஃப் மணியாக இருந்திருக்கு. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த வெஹிக்கிள்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டோட வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர், இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் இன் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் பண்ணலாம். அது எதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், அன்யூட்டிஸ், டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் ஆர் அசட்ஸ். இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி ஷார்ட் நோட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர்,
Fixed deposits accounts are meant for investors who want their principal to be safe and yield them fixed yields. The fixed deposits are also called as term deposit. இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கானது. இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் அவங்களோட பிரின்சிபல் வந்து சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரின்சிபலுக்கு வந்து பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஈல்டும் கிடைக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து டேர்ம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் சி, தேர்ட் ரோமன் லெட்டர், ரைட் இன் டீட்டெயில், எலாபரேட் அப்பான் த ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணியை எலாபரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர், ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி என்னென்னா பிளாஸ்டிக் மணி, இ மணி, ஆன்லைன் பேங்கிங், தென் இ பேங்கிங். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் மணி. The latest type of money is plastic money in the form of credit cards and debit cards. They aim for cashless transaction. லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி வந்து பிளாஸ்டிக் மணி. இது வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இந்த போத் டைப் ஆஃப் ஃபார்மில் இருக்குது. இது வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இ மணி. எலக்ட்ரானிக் மணி இஸ் மணி விச் எக்ஸிஸ்ட் இன் பேங்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ எலக்ட்ரானிக் சிஸ்டம். எலக்ட்ரானிக் மணிங்கிறது மணி. இது வந்து பேங்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் இருக்கும். அண்ட் இதில் டிரான்சாக்ஷன் எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டம் வழியாக நடக்கும். Next, online banking. Online banking, also known as internet banking, is an electronic payment system that enables customers of a bank or other financial institutions to conduct their range of financial transactions through website. ஆன்லைன் பேங்கிங்கை இன்டர்நெட் பேங்கிங்னு சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து பேங்க்கோட கஸ்டமர்ஸ் இல்லைன்னா அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து வெப்சைட் வழியாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இ பேங்கிங். எலக்ட்ரானிக் பேங்கிங், ஆல்சோ நோன் அஸ் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இஸ் சிம்ப்ளி த யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீன்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் தென் பை செக் ஆர் கேஷ். எலக்ட்ரானிக் பேங்கிங் வந்து நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நெஃப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து செக் ஆர் கேஷ் வந்து யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஒன் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் டி, ஃபோர்த் ரோமன் லெட்டர், ஆக்டிவிட்டி. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பிக்சர் பார்த்து கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் த ருப்பி நோட் அட் ப்ரெசன்ட் இஸ் டேஸ். ருப்பி நோட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 17. செகண்ட் ஒன், த பிளேஸ் ஆஃப் தமிழ் இன் த ருப்பி நோட்டிஸ். ருப்பி நோட்டில் தமிழில் வந்து எந்த இடத்துல எழுதியிருப்பாங்க, எந்த பிளேஸில் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 13th பிளேஸில் வந்து தமிழில் எழுதியிருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின், த ரீசன் ஃபார் பிரிண்டிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இன் த ருப்பி நோட்டிஸ். ருப்பி நோட்டில் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டியை டெனோட் பண்ணுறதுக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், the number of times 100 is printed in the 100 rupee note is dash. 100 rupee நோட்டில் 100 வந்து எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 6. ஃபிஃப்த் ஒன், த மேன் ஃபவுண்ட் இன் த ருப்பி நோட் இஸ் dash. ருப்பி நோட்டில் இருக்க மேன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மகாத்மா காந்தி.